Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 15/2/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 8:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்ளை பண்ணுறவங்க பொறுமையாக தவறு இல்லாமல் செய்யுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறேன் நீட் எக்ஸாம் அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த டை பிரேக்கிங் ரூலை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிப்பீட்டர்ஸுக்கும் கோச்சிங் கிளாஸில் படிக்கிறவங்களுக்கும் தெரியும் டை பிரேக்கிங் ரூல்னால் என்ன, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது சார் 2 கேண்டிடேட் இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே ஸ்கோர் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 530 அப்படிங்கிற நீட் ஸ்கோரு ஒரு 4-5 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு எப்படி ரேங்க் கொடுப்பாங்க, இதில் யார் ஃபஸ்ட்டு ரேங்க்கு, யார் செகண்ட் ரேங்க்கு, ஆல் இண்டியா ரேங்க்கில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது உங்களுடைய என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 முடிகிற வரைக்கும், அதாவது எக்ஸாமெல்லாம் எழுதி முடித்து கவுன்சிலிங் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற 2027 மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026க்கு இப்போ இருந்து கடைசி வரைக்கும், அதாவது எக்ஸாமை முடிச்சுட்டு இப்போ அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடித்து தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சென்டாக்கு, இதில் எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டு சீட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் பெஸ்ட்டாக, அதாவது ரீஅலாட்மெண்ட் வாங்கி காலேஜில் ஜாயின் பண்ணி அட்மிஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்ம SAP வியூஸ் மூலமாக பலன் பெற்று அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் இப்போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே மாதிரியான நீட் ஸ்கோர் வாங்கும்போது இதில் அவங்களுக்கு ரேங்கை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஆல் இண்டியா ரேங்க்கில் 2 மாணவர்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட மாணவர்களில் யார் முதல்ல வருவாங்க, யார் அடுத்தடுத்தது வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 600 அப்படின்னு 2 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. உங்களுடைய புரிதலுக்காக ஏன்னு ஒரு கேண்டிடேட்டு, பின்னு ஒரு கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட சிடி எவ்வளோ வேணால் போட்டுக்குங்க. ஏவும் 600, பியும் 600. ஓகேங்களா? அப்போது 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோர். இதில் யார் ரேங்க்கில் முதல்ல வர்றாங்க, யார் ரேங்க்கில் 2வது வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கம்பேரிசன் சொல்லுது. இதுக்கு பேர் தான் டை பிரேக்கிங். முதல் கட்டமாக பயாலஜி மீன்ஸ் பாட்னி அண்டு ஜுவாலஜி, இதில் ஸ்கோர் பார்ப்பாங்க. இந்த ஸ்கோரில் ஒருத்தர் வந்து ஏங்கிறவர் 360 மார்க் வாங்கியிருக்காரு, பீன்றவர் வந்து 360க்கு கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் 356 மார்க் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஏ வந்து ரேங்க்கில் ஃபஸ்ட்டு வருவார், பி அவரை தொடர்ந்து வருவார். ஓகேங்களா? சரி, இப்போது நீட் ஸ்கோரும் ஏவும் பியும் ஈக்குவல், பயாலஜி ஸ்கோரும் ஏவும் பியும் ஈக்குவல். ஏவும் 360 தான், பியும் 360 தான். அப்படின்னா அடுத்த கட்டமாக எங்கே கம்பேர் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியில் ஏங்கிற கேண்டிடேட்டு ஒரு 180 மார்க் வாங்கியிருக்காருன்னா அவர் முதல் இடத்துக்கு போயிடுவார். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பியில் வந்து
மார்க்கை பார்ப்பாங்க. 180க்கு கீழே அவர் எடுத்திருக்காரு, ஒரு 176 மார்க் எடுத்திருக்காருன்னா செகண்ட் வந்துடுவார். இல்லை சார் பியும் 180 மார்க்கு, ஏவும் 180 மார்க் அப்படின்னா இப்போ என்னாச்சு, பயாலஜி ஈக்குவல் மார்க்கு, கெமிஸ்ட்ரியும் ஈக்குவல் மார்க்கு, நீட் ஸ்கோரும் ஈக்குவல் மார்க். அடுத்தது கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க் பர்சன்டைல் ஸ்கோர் இன் ஃபிசிக்ஸ். மூன்றாவது கட்டமாக ஃபிசிக்ஸை பார்ப்பாங்க. அப்போ ஃபிசிக்ஸில் இதில் யார் ஹையஸ்ட்டு, 180 ஏ எடுத்திருந்தாருன்னா அவர் முன்னாடி வருவார், 180க்கு கீழே பி எடுத்திருந்தாருன்னா அவர் வந்து இரண்டாம் இடத்துல வருவார். இப்போது இங்கேயும் எல்லாமே ஈக்குவல், ஏவும் 600, பியும் 600, ஏனுடைய பயாலஜி ஸ்கோரும் 360, பியினுடைய பயாலஜி ஸ்கோரும் 360. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண 720 வந்துடுச்சு. இந்த மாதிரி இல்லை, உதாரணத்துக்கு ஸ்கோரில் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி கம்பேரிசன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, இப்போது அடுத்த கட்டமாக பயாலஜி நீட் ஸ்கோர் கம்பேர் பண்ணுவாங்க. நீட் ஸ்கோரை முடித்து பயாலஜி மார்க்கு முடித்ததுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மார்க், கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஃபிசிக்ஸு, இதெல்லாம் கம்பேர் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இதில் கேண்டிடேட் வித் லெஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்கரெக்ட் இன் பயாலஜி அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த பயாலஜியில் யார் வந்து குறைந்த தவறுகள் பண்ணியிருக்காங்க, இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா யார் வந்து பயாலஜியில் நெகட்டிவ் மார்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அடுத்தடுத்த ரேங்க்லேயும் வருவாங்க. 2 நீட் ஸ்கோரும் சேமாக இருக்கும்போது. இப்போது 2 பேர்த்தினுடைய நெகட்டிவ் மார்க்கும் ஈக்குவல் இன் பயாலஜி அப்படின்னா அடுத்த இன்கரெக்ட் ஆன்சர் எங்கே பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியும் பார்த்துட்டு அங்கேயும் நெகட்டிவ் மார்க் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக ஃபிசிக்ஸில் பார்ப்பாங்க. அப்போது இது வரைக்கும் ஏ பி சி டி இ எஃப் ஜி வரைக்கும் பார்த்தாச்சு. இது எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணவே முடியல, எல்லாமே ஈக்குவல். நீட் ஸ்கோர் 2 பேர்த்துக்கும் ஈக்குவல், இல்லைன்னா 2க்கு மேற்பட்டவங்களுக்கும் ஈக்குவல் அப்படின்னா பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்ப்பாங்க, அதில் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஹையஸ்ட் யார் அப்படின்னு. அதுலேயும் கம்பேர் பண்ண முடியலைன்னா ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பயாலஜியில் நெகட்டிவ் மார்க் யார் வந்து குறைந்த அளவில் தவறு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் நெகட்டிவ் மார்க்கில் யார் குறைந்தபட்சமாக தவறு செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அடுத்தது ஃபிசிக்ஸில் யார் குறைந்தபட்சமாக தவறு செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியல, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆர் எக்ஸாஸ்டட் அண்ட் டை ஸ்டில் பர்சிஸ்ட், இட் வில் பி ரிசால்வ்டு த்ரூ த ரேண்டம் ப்ராசஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதையெல்லாம் கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா அதற்கப்புறம் இதில் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண டேட்டு 13/6/2023. அப்போது இதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வருது, ஒரே மாதிரியான நீட் ஸ்கோர் இருக்குது. அந்த கேண்டிடேட் மட்டும் ரேங்க்கில் முன்னாடி வந்துட்டார், இந்த கேண்டிடேட்டு ரேங்க்கில் பின்னாடி இருக்கார் அப்படின்னா இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸை தான் அப்ளை பண்ணுவாங்க. நீட் ஸ்கோருக்கு அப்புறம் ஹையஸ்ட் மார்க் இன் பயாலஜி, அப்புறம் ஹையஸ்ட் மார்க் இன் கெமிஸ்ட்ரி, ஹையஸ்ட் மார்க் இன் ஃபிசிக்ஸு, அப்புறம் நெகட்டிவ் மார்க்கில் யார் குறைந்தபட்சமான தவறு பயாலஜியில், அதுக்கப்புறம் கம்பேரிசன் வந்து நெகட்டிவ் மார்க்கில் யார் குறைந்தபட்சமான தவறு பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் நெகட்டிவ் மார்க்கில் யார் குறைந்தபட்சமான தவறு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியும் ரேங்கை வந்து யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னா இதற்கான எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ரேங்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான முழு விவரங்களையும் பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். எண்டு டு எண்டு, டே 1லேருந்து
அட்மிஷனை முடித்து காலேஜ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். வீடியோ இன்னமும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.